அண்மை செய்தி. நகை அடமானத்திற்கான புதிய விதிமுறை 2026 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நகை அடமானத்திற்கான புதிய விதிமுறைகளை அடுத்த ஆண்டு ஜனவரி வரை ஒத்திவைத்தது RBI. ரூபாய் 2 லட்சத்திற்கு கீழ் அடமானம் வைப்பவர்களுக்கு புதிய நெறிமுறை பொருந்தாது என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நகை அடமானத்திற்கான புதிய விதிமுறைகளை அடுத்த ஆண்டு ஜனவரி வரை ஒத்திவைத்தது RBI. ரூபாய் 2 லட்சத்திற்கு கீழ் அடமானம் வைப்பவர்களுக்கு புதிய விதிமுறை பொருந்தாது என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நகை அடமானத்திற்கான புதிய விதிமுறைகளை அடுத்த ஆண்டு ஜனவரி வரை ஒத்திவைத்தது RBI. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? நகை அடமானத்திற்கான புதிய விதிமுறைகளை RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விதித்திருந்தது. இந்த விதிமுறைகள் வரும் 2026 ஆண்டு வரை ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகம் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ரூபாய் 2 லட்சத்திற்கு கீழ் அடமானம் வைக்கக்கூடிய அந்த புதிய விதிமுறைகள் என்பது பொருந்தாது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நகை அடமானம் வைக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய அந்த நகையினுடைய மதிப்பு சந்தை மதிப்பில் 100% இருக்கக்கூடிய நிலையில் அதில் 75% வரைக்கும் அவர்களுக்கு அடமானத்துக்கான அந்த தொகை வழங்கலாம் என்று வங்கிகளுக்கு RBI புதிய விதிமுறை விதித்திருந்தது. அதே போன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தல் கொடுத்திருந்தது. அதாவது ஒருவர் தன் மீது வைத்திருக்கக்கூடிய அடமானம் வைக்கக்கூடிய அந்த நகையை மீட்டு அதன் பிறகு 2 நாள் கழித்துதான் அவர் மீது மீண்டும் அந்த நகைக்கடன் என்பது வைக்க வேண்டும் எனவும், முழுமையாக இதற்கு முன்பாக மக்கள் அவர்களுடைய நகைக்கான வட்டியை மட்டும் செலுத்தி மீண்டும் அந்த கடனை அதே நாளில் மீட்டு வைக்கக்கூடிய செயல் இருந்தது. இதனை மாற்றி அவர்கள் ஏற்கனவே நடைமுறையான அவர்கள் முழு தொகையை செலுத்திய பிறகுதான் அவர்கள் அந்த மீண்டும் அந்த கடன் வழங்க வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை அந்த விதிமுறையை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் RBI கண்டிப்பான உத்தரவை வங்கிகள் கொடுத்திருந்தது. இது போன்ற உத்தரவு ஏழை நடுத்தர மக்களுக்கு வெகுவாக பாதிக்கும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த சூழல்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய அறிவுறுத்தலின் பேரில் மத்திய நிதி அமைச்சகம் RBIக்கு ஒரு பரிந்துரை வழங்கியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் நகை அடமானத்திற்கான அந்த புதிய விதிமுறைகளை அடுத்த ஆண்டு ஜனவரி வரை ஒத்திவைத்து RBI முடிவு செய்திருப்பதாக தற்பொழுது அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒத்திவைப்பு என்பது ரூபாய் 2 லட்சத்திற்கு கீழ் அடமானம் வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த புதிய விதிமுறை பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நகை அடமான கடன் புதிதாக வைக்கக்கூடியவர்கள் ரூபாய் 2 லட்சத்திற்கு மேல் அவர்கள் அடமானம் வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு RBI விதித்திருக்கக்கூடிய தற்போதைய இந்த புதிய விதிமுறைகள் பொருந்தும் எனவும், அதே நேரத்தில் ரூபாய் 2 லட்சத்துக்கு குறைவாக நகை கடன் வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தற்பொழுது RBI கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறைகள் என்பது அடுத்த ஆண்டு ஜனவரி வரையிலும் பொருந்தாது எனவும் இந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய அறிவுறுத்தலின் பேர்ல RBI இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இதற்கான பல்வேறு எதிர்ப்புகளும் கோரிக்கைகள் முன்வந்தன. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் இந்த புதிய விதிமுறைகள் என்பது ஏழை நடுத்தர மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய செயலாக இருக்கும். அதே நேரத்தில் விவசாயிகள் அவர்களுக்கு உடனடியாக பண தேவைக்காக வைக்கக்கூடிய அடமான கடனாக இருக்கக்கூடிய நகை அடமான கடனுக்கு இது போன்ற கடுமையான விதிமுறைகள் என்பது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். எனவே இந்த புதிய விதிமுறைகள் தளர்த்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கைகள் வைத்திருந்தனர். இந்த சூழல்ல இந்த புதிய விதிமுறைகளை இறுதி செய்யும் முன்பு அனைத்து தரப்பின் கருத்துக்களும் கேட்டறியப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் மேலும் நிலவியது. இதன் சூழல்ல தற்போது இந்த புதிதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நகை அடமான கடன் வழங்குவதற்கு வங்கிகளுக்கு விதித்திருக்கக்கூடிய புதிய விதிமுறை என்பது ரூபாய் 2 லட்சத்திற்கு கீழ் நகை கடன் அடமானம் வைக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தாது எனவும், அதற்கு மேல் வைத்துக்கூடியவர்களுக்கு அந்த புதிய விதிமுறைகள் பொருந்தும் எனவும் தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் ரூபாய் 2 லட்சத்திற்கு கீழ் அடமானம் வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த விதிமுறைகளில் எந்த வகையான புதிதாக விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளும் பொருந்தாது எனவும் அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது.